ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. தலைப்புச் செய்திகள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு சம்பவம் நிகழ்ந்த பகுதியில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. சென்னை மாநகராட்சி மேலும் விரிவடைகிறது. வானகரம் உள்ளிட்ட பகுதிகளை இணைப்பதற்கு திட்டம். எதிர்க்கட்சிகள் நடத்தும் போராட்டங்களை அரசு தடுக்க முயற்சிக்கக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுவதற்கு பாஜகவிற்கு தகுதியில்லை. மதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ பேட்டி. சொந்த மகளுக்கு நடத்துவது போல் வளர்ப்பு நாய்க்கு வளைகாப்பு நடத்திய தம்பதி. நாய்களுக்கு பிடித்தமான பிஸ்கெட், ரொட்டி, பந்து ஆகியவற்றை சீர்வரிசையாக வைத்து அசத்தல். இந்தியாவில் 123 ஆண்டுகளில் கடந்த 2024ஆம் ஆண்டுதான் அதிக வெப்பம் மிகுந்த ஆண்டு. இந்த ஆண்டும் வெப்பம் மிகுந்ததாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஏற்றத்தாழ்வுகளை போக்கி சமத்துவத்தை நிலைநாட்ட உருவான இயக்கம்தான் திமுக என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் சைதாப்பேட்டையில் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தை திறந்து வைத்து உரையாற்றிய முதலமைச்சர், அவர் பெரியார் கண்ட கனவுகளை நிறைவேற்றும் வகையில் அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். பெண் சமூக முன்னேற்றத்திற்காக ஏராளமான திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும், அரசு பணிகளில் மகளிருக்கு இடஒதுக்கீடு, மகளிர் சுய உதவிக்குழுவை ஏற்படுத்தியது, சொத்துக்களில் பெண்களுக்கு சம உரிமை அளித்து திமுக அரசுதான் என்றும் சுட்டிக்காட்டினார். திமுகவின் கொள்கைகளில் பாலின சமத்துவம் மிக முக்கியமானது என தெரிவித்த முதலமைச்சர், பெண்களின் உயர்கல்வியை உறுதி செய்யும் வகையில் திட்டங்களை தீட்டி வருகிறோம் என கூறினார். விடியல் பயணம், புதுமை பெண் உள்ளிட்ட பல திட்டங்களை மேம்பாட்டுக்காக அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்துவதை அரசாங்கம் தடுக்க முயற்சிக்கக்கூடாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மலேசியா செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த அவர் அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார். மலேசியாவின் பினாங்கு பகுதியில் 2 நாட்கள் நடக்கவிருக்கும் உலக தமிழர்களின் வம்சாவளி மாநாட்டில் கலந்து கொள்ள இருப்பதாக கூறினார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் பற்றி குறிப்பிட்ட அவர், தமிழ்நாட்டில் அவ்வப்போது நடக்கும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு விசிக குரல் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறது என்றார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமையில் தொடர்புடைய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருந்தாலும் அவரது செயல் மன்னிக்க முடியாத குற்றம் என விமர்சித்தார். இந்த வழக்கில் காவல்துறையினர் நேர்மையான முறையில் விசாரணை நடத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பாலியல் வன் செயலில் ஈடுபட்ட நபருக்கு பிணை வழங்கக்கூடாது என்றும், அவரை சிறையில் வைத்தபடியே புலன் விசாரணை செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு போராடுவதற்குரிய வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார். திமுக கூட்டணி வலுவாக இருப்பதால் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை என்றும், நடிகர் விஜயின் அரசியல் வருகையால் திமுக கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் கூறினார். தாம் இருக்கும் வரை திமுக ஆட்சியை அகற்ற விடமாட்டேன் என சூளுரைத்த வைகோ, அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டு சிறப்பான ஆட்சியை நடத்தி வருகிறார் என புகழாரம் சூட்டினார். பெண்கள், விவசாயிகள், மாணவர்கள் என அனைவருக்குமான திட்டங்களை முதலமைச்சர் நிறைவேற்றி வருகிறார் என வைகோ குறிப்பிட்டார். மோடியின் மனதில் அதிபராக வேண்டும் என்ற எண்ணம் புதைந்து கிடைக்கிறது என விமர்சித்த வைகோ, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் இந்தியாவில் சாத்தியமற்றது என தெரிவித்தார். அண்ணாமலையின் சாட்டையடி போராட்டம் ரசிக்கும்படியாக இருந்தது என நகைச்சுவையோடு குறிப்பிட்ட வைகோ, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுவதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தகுதியில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் என பாராட்டு தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நிதியை முழுமையாக வழங்க முடியும் என்று மத்திய அரசு சொல்வது சரியில்லை என்றும் விமர்சித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான விவகாரத்தில் திமுகவினர் சம்பந்தப்பட்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாகவும் துரை வைகோ தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியுடன் வானகரம் மற்றும் அடையாளம்பட்டு கிராம ஊராட்சிகள் இணைய உள்ளன. தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் தலா ஒரு மாநகராட்சி இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. தற்போது 24 மாவட்டங்களில் 25 மாநகராட்சிகள் உள்ளன. மீதமுள்ள 14 மாவட்டங்களிலும் மாநகராட்சிகளை உருவாக்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. மாநகராட்சிகளை விரிவாக்கம் செய்யவும் தமிழக அரசு முடிவு செய்து அதற்கான பணிகளையும் துரிதப்படுத்தி வருகிறது. அதன்படி சென்னை மாநகராட்சியும் விரிவுபடுத்தப்படுகிறது. பெருநகர சென்னை மாநகராட்சியுடன்
திருவள்ளூர் மாவட்டத்தின் எல்லைக்குள்ள அமைந்துள்ள அடையாளம்பட்டு மற்றும் வானகரம் ஆகிய கிராம ஊராட்சிகளை இணைத்து எல்லை விரிவாக்கம் செய்ய பரிந்துரைக்கப்பட்டு உள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட பகுதி மக்களிடம் ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அதனை 6 வாரங்களுக்குள் நகராட்சி நிர்வாகத்துறைக்கு முதன்மை செயலாளருக்கு தெரிவிக்கலாம் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். கல்லூரி மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிறப்பு புலனாய்வு குழு இன்று விசாரணை நடத்தியிருக்கிறது. கடந்த 23ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவத்தை கண்டித்து அரசியல் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவுப்படி சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. 3 பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய புலனாய்வு குழுவிடம் கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு ஆவணங்களை ஒப்படைத்த நிலையில் இன்று சம்பவம் நடந்த இடத்தில் அக்குழுவினர் விசாரணை நடத்தினர். பாலியல் வன்கொடுமை நடந்த இடத்தையும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் நேரில் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள ஓர் தனியார் கல்லூரியில் படிப்பை தொடர முடியாமல் பாதியிலேயே கல்லூரி வாழ்க்கையை கைவிட்ட நபர்களுக்காக ஒருநாள் கல்லூரி மாணவி என்ற அனுபவ நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கல்லூரி வாழ்க்கையை அனுபவிக்கும் வாய்ப்பை இழந்த 18 வயது முதல் 60 வயது உடைய பெண்கள் அனைவரும் பங்கேற்றனர். கல்லூரி வாழ்க்கை என்பது வாழ்நாள் கனவு என்ற அடிப்படையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கல்லூரி மாணவ மாணவிகளுடன் இணைந்து பாடத்தை கவனித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதன் மூலம் கல்லூரிக்கு சென்று படிக்க வேண்டும் என்ற தங்களுடைய வாழ்நாள் கனவு நிறைவேறியதாக பலர் நெகிழ்ச்சியோடு குறிப்பிட்டனர். இந்தியாவில் கடந்த 1901ஆம் ஆண்டுக்கு பிறகு 2024ஆம் ஆண்டுதான் மிக வெப்பமான ஆண்டாக இருந்ததென இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 123 ஆண்டுகளில் அதிக வெப்பமான ஆண்டாக 2024ஆம் ஆண்டு இருந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக காலநிலை மாற்றத்தால் ஆண்டு சராசரி காற்றின் வெப்பநிலை அதிகரித்து வருவதாகவும் 2024ஆம் ஆண்டில் நாடு முழுவதும் சராசரியாக தரைக்காற்றின் வெப்பநிலை என்பது நீண்டகால சராசரியை விட அதிகமாக பதிவானது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த வெப்பநிலை கடந்த 1901 முதல் 2020ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பதிவானதை விட 0.65 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு வெப்பநிலை குறைவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதால் 2025ஆம் ஆண்டும் வெப்பம் மிகுந்த ஆண்டாகவே இருக்கும் என தெரிவித்துள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம், நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதம் இயல்பை விட கூடுதலாக வெப்பநிலை நிலவும் எனவும் கணித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் தனது சொந்த மகளுக்கு வளைகாப்பு நடத்துவது போல் ஒரு தம்பதியர் வளர்ப்பு நாய்க்கு வளைகாப்பு நடத்தி செல்ல பிராணிகளின் மீதான தங்கள் அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் அருகே உள்ள கோனேரிக்குப்பம் ஊராட்சிக்கு உட்பட்ட பாலாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த், அமுதா தம்பதியினர் ப்ரௌனி என்ற நாயை தங்கள் வீட்டு செல்லப்பிராணியாக வளர்த்து வருகிறார்கள். அதனை அவர்கள் தங்கள் மகளாகவே பாவித்து வளர்த்து வந்துள்ளனர். இந்த வளர்ப்பு நாய் கருவுற்று இருப்பதால் சொந்த மகளுக்கு வளைகாப்பு நடத்துவது போல் நாய்க்கு வளைகாப்பு நடத்தினர். அப்போது நாய்களுக்கு பிடித்த பொறை, பிஸ்கட், பால், தயிர், விளையாட்டு பந்து போன்றவற்றை சீர்வரிசை தட்டாக வைத்து நாய்க்கு சந்தனம் பூசி குங்குமமிட்டு முன்கால்களில் வளையல்களையும் அணிவித்தனர். வளர்ப்பு பிராணிக்கு வளைகாப்பு நடத்தி அழகு பார்த்த இத்தம்பதியினரின் செயலை காண்போரை நெகிழ வைத்தது.